ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணால் ரீச் ஆகுங்கிறத போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா ஐகார்டில் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயே ஐகார்ட்லேயும் தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி 4 விதமான அப்லோட் பண்ணுற இது இருக்குது. 4 விதமாக என்ன பப்ளிக்கு இப்போ ஷெட்யூலு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து 4 விதமாக இருக்குது. இதில் 4 விதத்தில் எது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் எந்த இதில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லைவ் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணவங்க மட்டும்தான் லைவ் பண்ண முடியும்னு. அந்த அதனால தான் லைவ் அதிகம் யாராலையும் பண்ண முடியல. 1000 சப்ஸ்கிரைப் மேலே வந்தவங்க வந்து லைவ் பண்ணலாம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, ஆனால் அதிகம் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எனக்கு அதிகமாகவே வரல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இந்த லைவ் பண்ணலாம். லைவ் பண்ணுறதுனால அதிகமாக வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஏன் எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஒரு தடவை லைவ் பண்ணுறோன்னா அது ஒரு டாபிக். இப்போ யூடியூப் டிப்ஸ்னு போட்டு இப்போ லைவ் பண்ணுறோன்னா, யூடியூப் டிப்ஸ்னு யார் இந்த உலகத்தில் எங்கே இருக்கவங்க சர்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டாக போய் நிற்கிற வீடியோ வந்து அந்த லைவ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க வீடியோ தான் போய் நிற்கும். யார் ட்ரெண்டிங்கில் இருக்குது, யார் டேக் செக்ஷனில் யார் நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கிடையாது. லைவ் பண்ணுறவங்க வீடியோ தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கும். இது ஒரு காரணம். லைவ் பண்ணுங்க, அடிக்கடி லைவ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இது பண்ணலாம். நான் லைவ் பண்ணுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராமே லைவ் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு போடுறேன். அது ஒன்று. அடுத்து வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போகிறேன். ரெண்டாவது வந்து பப்ளிக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறப்ப பப்ளிக்கில் வச்சு அப்லோட் பண்ணி நார்மலாக டிஸ்கிரிப்ஷனு டேகு டைட்டிலு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ணுறது ஒன்று. இது யார் அப்லோட் பண்ணான்னா, எனக்கு டைம் இருக்குது, எப்போ வேணாலும் எனக்கு வீடியோ எடுப்பேன், எப்போ வேணாலும் அப்லோட் பண்ணுவேன், நான் எப்போ அப்லோட் பண்ணாலும் ஈஸியாக வியூஸ் போகும், எனக்கு 10,000 வியூஸ் 1,00,000 வியூஸ் நான் போட்டதே 1 மணி நேரத்தில் போகும், 2 மணி நேரத்தில் போகும் அப்படிங்கிறவங்க பெரிய சேனல்ஸு அவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். போட்டதையும் பப்ளிஷ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இருக்கிறது வந்து ஷெட்யூல் யார் போடலான்னா, என்னால் வந்து நான் ஒர்க்கு போயிட்டு வருவேன், 9 மணிக்கு தான் வருவேன், 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வருவேன் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க, இல்லை கன்சிஸ்டன்ஸாக என்னால் வீடியோ என் மைண்டு இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நான் என்னால் ஒரு வீடியோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஷெட்யூலில் இது பண்ணிக்கலாம். எப்படின்னா 7 நாளைக்கான வீடியோவை ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் உட்காந்து எடுத்துட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக அப்படியே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஷெட்யூலில் போட்டு வச்சிட்டோன்னா அது பேசாட்டுக்கு நம்ம டைம் கன்சிஸ்டன்ஸியாக எனக்கு 7 மணிக்குனா 7 மணிக்கே வீடியோ அப்லோட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அப்லோட் பண்ணலாம். 7 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு அப்லோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷெட்யூலில் போட்டு வச்சுட்டு அப்லோட் பண்ணலாம். இது யார் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு மெத்தடு. நம்ம 4வதாக பார்க்க போகிறது மெத்தட் வந்து ப்ரீவியஸ் லைவ். இது எப்படின்னா, எனக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், அப்லோட் பண்ணுறேன், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க, ஆனால் வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இவங்க வந்து இந்த லைவ் போட்டோன்னா வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வீடியோ ஓடிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் போகிறப்ப ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்ப்பாங்க, இல்லைன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பார்த்தாங்கன்னா டக்குன்னு உள்ளே வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது லைவ் போகலாம். லைவ் மாதிரியே இதையும் சர்ச் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் போய் நிற்கும். இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் லைவும் ஒரு மெத்தடு. 4 மெத்தட் இப்போ நான் சொல்லிட்டேன். நான் இந்த மெத்தடில் 4 மெத்தடில் நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் சேனலுக்கு கரெக்டான்ட்டு நான் உங்கள் சேனலை போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன மெத்தடில் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்றதுனால நான் எப்படி அப்லோட் பண்ணுவேன்னா, வீடியோ எடுத்து அப்படியே எடிட் பண்ணுறது. நான் ரொம்பலாம் எடிட் பண்ணலாம் மாட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து 5 நிமிஷம் போயிருக்கு.
இந்த 5 நிமிஷத்தையும் அப்படியே ஃப்ரண்ட்ல லைட்டாக கட் பண்ணிடுவேன், பேக்கில் லைட்டாக கட் பண்ணிடுவேன். அந்த கை அசைச்சது, வீடியோ ஆன் பண்ணது, இந்த இந்த டைமை மட்டும் கட் பண்ணி விட்டு எடிட் பண்ணுவேன். அவ்வளோதான் எடிட்டிங்லாம். இந்த மட்டும் தான் பண்ணுவேன். எடிட் பண்ணிட்டு டைரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணிட்டு ஷெடியூலில் ப்ரைவேட்டில் வச்சுருப்பேன். ப்ரைவேட்லேருந்து ஷெடியூலுக்கு மாற்றிடுவேன். ஷெடியூலுக்கு மாற்றி டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேகு இதெல்லாம் கொடுத்துட்டு ஐகார்டு எண்ட் ஸ்க்ரீன்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு டைரெக்டாக ஷெடியூலில் போட்டுருவேன். ஷெடியூலில் போட்டு சாயந்தரம் 5 o'clock ரிலீஸ் ஆகிற மாதிரி, இல்லைன்னா எந்த டைம் வேணுமோ அந்த டைம் 7 மணிக்கு, சாயந்தரம் ஈவினிங் 7 மணிக்கு இந்த மாதிரி டைம் வந்து செட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் லைவ் போட்டது கிடையாது. இன்னும் டைரெக்டாக அப்லோட் பண்ணுறது வேணால் போடுவேன். எப்பயாவது ஒரு தடவை இந்த வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சேன்னா டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் லைவ் நானும் போட்டதில்லை இன்னும். இதை பற்றி நான் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமலே லைவும் ப்ரீவியஸ் லைவும் போடலாம். நான் அதை வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. வேற என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கான வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.